என் அன்பான தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்கே குரு பேசுகிறேன். என் முகநூல் நண்பர், ஃபேஸ்புக் நண்பர் கோவை பாலு என்பவர் எனக்கு கடந்த 10 வருடங்களாக தொடர்பில் உள்ள நல்ல அருமையான எளிமையான நண்பர். அவர் என்னுடைய குரு ஓஷோடைய கருத்துக்களை மிகவும் விரும்பி படிப்பவர். ஒளிப்பதிவு மூலயமா சில தகவல் நாங்கள் பேசிக்கொண்டோம். அப்பொழுது அவர் சொன்னார், ஓஷோவின் அர்த்தமற்ற ஆனந்தம் என்ற வார்த்தைகளை பற்றி பேசுங்கள் என்றார். அந்த அர்த்தமற்ற ஆனந்தம் என்ற வார்த்தை ஓஷோ சொன்ன மிக அற்புதமான வார்த்தைகள் சிலவற்றில் ஒன்று. அதை பற்றி அவரின் விருப்பத்திற்கும் என்னுடைய விருப்பத்திற்கும் மற்றும் உங்களுடைய விருப்ப அடிப்படையிலும் அந்த வார்த்தைகள் தழுவி சிலவற்றை நான் பேசுகிறேன். கவனமாக மற்றும் பொறுமையாக கேளுங்கள். அதாவது பொதுவாக அர்த்தமட்டு சிரிங்கன்னு சொன்னால் என்ன காரணக்காரம் இல்லாத நான் எதுக்கு சிரிக்கணும், நானா பைத்தியமா அப்படின்னு பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் காரணக்காரம் இல்லாத சிரிச்சாதான் அந்த சிரிப்பில் முழு உண்மைத்தன்மை வெளிப்படும். ஒரு காரண காரியத்தோடு சிரிக்கும் போது மனம் ஒரு வியாபாரத்தனமாக தான் எதிர்பார்க்கும். அப்படி காரண காரியமாக சிரிப்புக்கு இங்கே பஞ்சம் அதிகம். எல்லாம் ஒரு வியாபார நோக்கத்தான் பார்க்கப்படும் போது எது உண்மையான சிரிப்புக்கு உட்பட்டது என்றது புலனறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. மனசார்ந்த கவர்ச்சியை தான் சிரிப்பாக நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. ஒருத்தனை முகஸ்துதி பண்ணுறது, வெறுப்பேற்றுறது, கலாய்க்கிறது, அவனை மன ரீதியாக துன்புறுத்துது. அதாவது சிரிப்பு என்பது தானும் சிரிக்கணும், பிறரையும் சிரிக்க வைக்கணும். அதுதான் உண்மையான சிரிப்பாக இருக்கும். இந்த கவுண்டமணி செந்தில கலாய்ச்சி அவன் ரொம்ப மன ரீதியாக நோகடிச்சு பிறரை சிரிக்க வச்சு அதே வார்த்தை கவுண்டமணி சொன்னதை கேட்டவங்களாம் மற்றவங்கள போய் கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு சிரிப்பு கிடையாது. பொதுவான சிந்தனைக்கு உட்பட்டு அறிவாயப்பட்ட சிரிப்பாக இருக்கணும். அதுமாதிரி சிரிப்பு இல்லைன்னா உங்களுக்கு காரணக்காரி இல்லாத ஒரு சிரிப்பு சிரிப்புங்க, அது ஆனந்தமான சிரிப்பாக மாறும். இப்போ சென்னையிலோ மற்ற பிற இடங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா வயசானவங்களாம் லாஃபிங் தெராப்பின்னு ஒன்று இருக்குது. அது தன்னைத்தானே சிரிப்பாங்க. அது அவங்கள பார்க்கும்போது இவங்க எதுக்கு சிரிக்கிறாங்கன்றது எனக்கு தெரியாது, ஆனால் சிரிக்கிறவங்கள பார்த்தா சிரிப்பு வரும். இது சிரிப்புன்றது ஒரு தொற்றிக்கொள்ளும் வியாதின்னு சொல்லக்கூடாது. அது பூச்செறியும் மலர் சோலைவனம். அந்த சிரிப்பு முழுமையாக நீங்கள் காணும்போது, அந்த அர்த்தமற்ற சிரிப்பு முழுமையாக நீங்கள் உள்வாங்கும் போது நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தியானம் பண்ணுறதுக்கு சமம், பிரார்த்தனை பண்ணது சமம், பிறரிடம் அன்பு காட்டினதுக்கு சமம், கருணை காட்டினதுக்கு சமம். எல்லாமே அந்த சிரிப்பில் அடங்கியிருக்கும். அங்கே எதிர்மறை நேர்மறை எண்ணங்கள்லாம் இருக்காது. வெறுமையாக இருக்கும். உடல் தளர்வாக இருக்கும். மனசு ரொம்ப எந்த குழப்பமான சிந்தனைகள்லாம் வராது. மனம் முழுமையான ஓய்வு நிலையில் இருக்கும். வெறுமை அமைதி. அந்த ஓய்வு நிலையில் இருக்கும்போது தான் சக்தி பிரவாகம், சக்தி ஆற்றலை வெளிப்படும். அதுதான் ஜீவாதாரத்தின் உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தி மன வெறுமை அடையும் போது தான் வரும். அதாவது காற்று இல்லாத இடத்துல தான் காற்று சேரும். புயலுக்கு பின் அமைதின்னுவாங்க, அமைதிக்கு பின்னும் புயல் வரும். பள்ளமான இடத்துல தான் தண்ணி சேரும். இது போலதான் அமைதி, அந்த வெறுமை இருக்கும்போது தான் ஜீவாதார ஆற்றல் வெளிப்படும். வெறுமையான எண்ணங்கள் எதுவுமே இல்லாத இருக்கும்போது தான் பல சக்திகள்லாம் வெளிப்பட்டிருக்கும். பல படைப்பாற்றல்லாம் வர்றது அந்த வெறுமையில் இருக்கும்போது தான் வரும். இது விசுக்தி சக்கரம் அடைந்தவங்களுக்கு தெரியும் நான் சொல்லும் ஒன்று. ஏன்னா வெறுமையாக இருக்கும்போது எதுவுமே இல்லாத இருக்கும், அந்த எண்ணங்கள் இல்லாத போது படைப்பாற்றல் தானாக உண்டாகும். கலைஞர்களுக்கு பொதுவாக இசை கலைஞர், ஓவிய கலைஞர், நடன கலைஞர்கள் எல்லாமே அந்த வெறுமையில் இருக்கும்போது தான் புதிய ஆற்றல் எழும். அந்த வெறுமையை எப்படி கொண்டாடுறதுன்னா நீங்கள் அர்த்தமற்ற ஆனந்தமாக இருக்கிறது தான், அர்த்தமற்ற சிரிப்புனால தான். அந்த அர்த்தமற்ற ஆனந்த சிரிப்பை ஒரு ஜோக்கு சொல்லி உங்களை சிரிக்கிறது ஒரு காரண காரியத்தோட சிரிக்க வைக்கிறது. காரணக்காரி இல்லாத சிரிச்சிங்கனாலும் அந்த ஜோக்கு சிரிச்சு நீங்க சிரிச்சீங்கன்னா காரணக்காரி அதில் சிரிப்புக்கு சமமானது தான். ஒரு நடிகன் அவன் நடித்த படத்தில் தன் தாய் இறந்துடுது நினச்சி அழுகிறான். அது ஷார்ட் கட்டுனோடனே அது அந்த அழுகையை நிறுத்திடுறான்.
அதே அந்த நடிகனை வந்து அவனுடைய உண்மை வாழ்க்கையில் தன்னுடைய பெத்த தாய் இறந்ததை நினச்சி அழுகிறான். அதை நடித்த படத்தில் தாய் இறந்த அழுகைக்கும் இது அழுகைக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஆனால் அழுகை ஒன்று தான், அது வெளிப்படும் உணர்வுகள் வேற வேற. இதே உணர்வு நீங்கள் வந்து ஏதோ புறப்பொருளில் ஏற்படுற சந்தோஷத்தில் அனுபவிக்கும் போதும் உண்டாகும், காரணக்காரி இல்லாத அர்த்தமற்ற சிரிப்புலேயும் உண்டாகும். அர்த்தமற்ற சிரிப்புன்றது உங்கள் அறிவுக்கு உட்பட்டு இருக்கும், இது நம்மளே சிரிக்கிறதுன்னு. ஆனால் ஒரு தொடக்க நிலையில தான் அந்த அறிவு இருக்கும். லாஃபிங் தெராப்பின்னு பார்க்கில் பண்ணுறவங்களாம் நீ என்ன இவங்க பைத்தியக்காரத்தனமாக சிரிக்கிறாங்கன்னு நினைப்பேன். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் நீங்களும் சிரிக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பைத்தியக்காரத்தானே நினச்சது அது தாண்டி அந்த அறிவை தாண்டி போகும்போது, மனத்தையும் தாண்டி போகும்போது அந்த வெறுமைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. சிரிப்பு தானாக உண்டாகும். இதே அடிப்படை கொண்டது தான் எல்லாமே. அந்த வெறுமைக்கு தாங்க, அந்த சூன்யத்துக்கு போகிறது தாங்க தியானம், பிரார்த்தனை, அன்பு, கருணை. எல்லா மதங்களும் வந்து அந்த வெறுமைக்குள்ளே தள்ளதான் உங்களை பார்க்குது. அந்த வெறுமை தான் வந்து தாம்பத்தியத்திலையும் இருக்கு. யோகாவும் அதை நோக்கி தான் நகருது. இதை தான் வந்து ஓஷோ சொல்கிறார், ஆல் பாத் மெர்ஜ் ஆன் த மவுண்டன். அந்த மலையின் முகட்டுக்கு சென்றடைய வந்து அர்த்தமற்று ஆனந்தமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த மலையின் முகட்டுக்கு தானவே செல்லலாம். அதாவது ஓஷோ சொல்லுவார், நீங்கள் யாருடைய பாதையை தேர்ந்தெடுக்க போகிறீங்க? அதாவது முள்கிரிடம் தலையில் சுமந்து, சிலுவை தோளில் சுமந்து, கரடு முரடாக கற்கள் மிதிப்பட்டு ரணப்பட்டு காலில் ரத்தம் வழிய செல்லும் இயேசுவின் பாதையை தேர்ந்தெடுக்க போகிறீங்களா? இல்லை வந்து வெறும் மௌனம், சூன்யம், சுடுகாட்டு அமைதி கொண்டு புத்தர் பின்னால் செல்லும் ஒரு அந்த சூன்ய நிலையை தேர்ந்தெடுக்க போகிறீங்களா? மகாவீரின் நிலையை உண்ணா நோன்பு இருந்து மகாவீர் நிலையை தேர்ந்தெடுக்க போகிறீங்களா? அல்லது வந்து ஆடிப்பாடி கோபியர்களோட கொஞ்சி குழாவி சந்தோஷ புல்லாங்குழி வாசிக்கொண்டு கிருஷ்ணன் பாதையை தேர்ந்தெடுக்க போகிறீங்களா என்று ஓஷோ சொல்லுவார். இது வந்து ஒரு ஓமானம் தான். எல்லா பாதைகளும் வந்து அந்த மலை முகட்டு தான் போகுது. அதனால் ஆனந்தமோட பயணிப்போம். அந்த ஓஷோ இது கிருஷ்ணன்றது ஒரு குறியீடு. அதை வந்து ஒரு தெய்வநிலை அடிப்படை கொண்டு நான் இந்து மத அடிப்படை கொண்டு இது பண்ணாதீங்க. அது ஒரு கார்ட்டூன், அது ஒரு குறியீடாக எடுத்துங்க. அதாவது ஆனந்தமான அந்த வாழ்க்கைன்றது ஆனந்தமாக பயணம் பண்ண செய்யக்கூடியது. அந்த வெறுமைக்கு ஆனந்தமாக போகலாம். அர்த்தம் மட்டும் ஆனந்தமாக இருக்குமோ அந்த வெறுமையை தானாக வந்து சேரும். நீங்கள் கண்ணை மூடி தியானம் அப்படி இருக்குமான நிலையில் இருக்குன்னு அவசியம் கிடையாது. இல்லை, அது எல்லாம் இயல்பானது. எல்லாம் இந்த பூமியில் இருக்க எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டது தான், அனுபவிக்கப்படக்கூடிய ஒன்று தான். ஜப்பானில் லாஃபிங் புத்தான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் எந்த ஊருக்கு எந்த கிராமத்துக்கு போனாலும் சிரிக்கிறது தான் அவர். அது வரைக்கும் வந்து ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து பேசினது கிடையாது. அதுதான் அவர் லாஃபிங் புத்தான்னு வர வயிறுக்குள்ளுங்க சிரிப்பார். அவர் ஒரு மார்க்கெட்டில் போன சந்தைக்கு போனால் அங்கே இடத்துல ஒரு சுமான இடத்துல நின்றுட்டு சிரிப்பார், சிரிச்சிட்டே இருப்பார். மக்களை வர பார்த்து எந்த எதிர்ப்பு இல்லாமல் அவங்கள சிரிப்பார். அப்படி சிரிச்சே வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை வந்து ஞானநிலை அடைய வைத்தாருன்ட்டு சொல்லுவாங்க. அது போல சிரிப்பு என்றது கடவுளின் முகங்க. கண்டிப்பாக நீங்கள் சிரிச்சிங்கன்னா உள்ளாழ்ந்து அந்த எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் அடியாடுத்த வயிறுக்குள்ளுங்க சிரிக்கும் போது உங்கள் எண்ணங்களை கவனிச்சு நான் சுத்தமாக எண்ணங்கள் இருக்காது. அது கடவுளின் முகமாக அங்கே வெளிப்படும். அந்த வெறுமை வந்து தான் கடவுளின் முகம், குழந்தையின் முகம். நீங்கள் மீண்டும் குழந்தை பருவத்துக்கு திரும்புவீங்க. இளமை மறுபடியும் மீட்டெடுக்கப்படும். உங்களுக்குள்ள அந்த நேரம் வந்து பெருந்தன்மை வந்து பொங்கி வழியும், நன்றி உணர்வு உண்டாகும், பிரார்த்தனை எல்லாமே அதுக்குள்ளே அடங்கும். அது ஒரு அழகிய ஜீவாதாரம். அது எல்லாரும் அனுபவிக்கிறீங்க, அனுபவித்திருப்பீங்க. அதோடைய உட்தன்மையை நீங்கள் வந்து யாரும் கவனிக்க மறந்துட்டீங்க. நான் அந்த உட்தன்மையை கவனிச்சதுனால இந்த வார்த்தைகளால் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது கடைசியாக ஓஷோ சொன்ன ஒரு சின்ன ஒரு கதை நிகழ்வை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு 3 ஞானிகள் வாழ்ந்தாங்க. அவங்களுடைய முக்கிய பிரசங்கமே வந்து சிரிக்கிறது தான். சிரித்து அவங்க வந்து மக்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க. எந்த விதமான சொற்பொழி ஆட்ட மாட்டாங்க, உபதேசம் பண்ண மாட்டாங்க. அந்த 3 ஞானிகளை ஒருத்தர் வந்து இறந்துடுறாரு. அவரை வந்து சுடுகாட்டில் வந்து விறகுலாம் வச்சு இது பண்ணுறாங்க. அந்த 2 ஞானி வந்து சிரிச்சுட்டே இருக்காங்க. பார்த்த மக்கள்லாம் ஒரு வியப்பாக இருந்தேன். 3 பேரில் ஒருத்தர் இறந்துட்டார், இவங்க 2 பேருக்கு எந்த விதமாக சோகம் இல்லையா, சிரிச்சிட்டு இருக்காங்களே என்னன்னு. கொஞ்ச நேரம் அந்த கழிச்சு அந்த நெருப்புக்கு சிதைக்கு வந்து தீ மூட்டுறோன்னே கொஞ்ச நேரத்தில் வானம் வெடிக்குது. அப்படியே ராக்கெட்லாம் பறக்குது, புஷ்வானெல்லாம் எரியுது. அங்கிருந்த கூட்டத்தில் இருந்த மக்கள் எல்லாமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கு கடைசியாக சொல்லப்பட்ட செய்தி என்னன்னா, அந்த 2 ஞானிகளுக்கு உங்களை விட நான் வந்து இறந்த பின்னும் நான் வந்து சிரிப்புக்கு உரியனா இருக்கேன் அப்படின்ட்டு அங்கே கடைசி வரை இந்த இறப்பும் வந்து ஒரு சிரிப்பு கொண்டாடப்பட வேண்டியதுதான் சொல்றாங்க. அதான் வாழும் போதும் சந்தோஷம், இறந்த பின்னும் சந்தோஷம்.
இதுதான் சிரிப்பின் அழகிய கலை. இதுதான் அர்த்தமற்ற ஆனந்தமாயிரு என்று ஓஷோ சொன்னதின் வார்த்தைகளுக்கான விளக்கம். நண்பர் கோவை பாலு அவர்களுக்கு இந்த ஒளிப்பதிவை சமர்ப்பிக்கிறேன் மற்றும் உங்களுக்கும் ஒரு புரிதல் உண்டாகட்டும். மீண்டும் வேறொரு ஒளிப்பதிவில் சந்திப்போம். இப்பதிவை அனைவருக்கும் உங்கள் நண்பர் மற்றும் உறவினருக்கு ஒளிப்பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் வேறொரு ஒளிப்பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.